முருகா முருகா முருகா. நான் திருவண்ணாமலை பக்கத்துலேருந்து வரேன். முருகனுக்கு கோயில் கட்டணும்னு மனசுக்குள்ள ரொம்ப நாளாக ஒரு எண்ணம் ராப்பகலாக ஓடிக்கிட்டே இருந்துச்சு. எல்லா எண்ண ஓட்டமும் என் அப்பன் முருகன் அவன் செயலே. எங்கிட்ட இருந்த பணத்தை அப்படி இப்படின்னு புரட்டி ஒரு 10 லட்சத்தை வச்சு கோயில் கட்ட ஆரம்பித்தேன். ஆனால் அது பத்தலை. கோயில் பாதியிலேயே நிற்கிது. நாளும் பொழுதும் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் முருகா நீ தான் வழிகாட்டணும்னு கவலையோட படுத்து தூங்கிட்டேன். அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்துச்சு தெரியுமா? முருகன் என் கனவுல வந்துட்டாரு. வெற்றி வேலனுடைய கருணையே கருணை. கோடி சூரிய பிரகாசம். ஒரு பக்கம் வெள்ளி, ஒரு பக்கம் தேவியான மயில் வாகனத்தில் முருகன் வந்து நின்ற காட்சி இருக்கே. கவலைப்படாத, நாளைக்கே மகிமானன்பட்டிக்கு போ, அங்கே மீனாட்சி ஆட்சியை போய் பாரு, எல்லாம் நல்லபடியே நடக்கும் அப்படின்னு சொன்னார். எவ்வளவோ பேர் இருக்க, முருகன் எங்கிட்ட அனுப்பியிருக்காரு. அவர் கருணையே கருணை. முருகா இந்த புண்ணியத்தை செய்ய கொடுத்து வச்சிருக்கணும்ப்பா. பாக்கியமோ பாக்கியம். முருகன் என் கனவுல வந்திருக்கக்கூடாதா? மயில் வாகனத்தில் வந்த அந்த காட்சியை நான் கண்ணால் கண்டிருப்பனே, நெய் செலுத்திருப்பனே. என்ன யோசிக்கிறீங்க ஆச்சி? முருகன் என் கனவுலே வரட்டுமே. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இங்கே தங்கிக்கிறீங்களே. ஆஹா, அற்புதம் அற்புதம். முருகன் என் கனவில் வந்தார். என்ன தோற்றம், என்ன அழகு. மயில் மேல் அந்த காட்சி அளித்த காட்சியை நான் எப்படி சொல்றது? அருள் வழங்கக்கூடிய முருகன் நீங்க கேட்டதை விட 3 மடங்கு அதிகமாக கொடுக்க சொல்லியிருக்கார். அவ்வளோ பணத்துக்கு நான் என்ன செய்வோம்னு முருகன்கிட்ட கேட்டேன். வீட்டுக்கு பின்னால் ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்துக்கு பக்கத்தில் வட திசையில் 6 அடிக்கு பள்ளம் தோண்டுனா தங்கத்தால் நிறைஞ்ச ஒரு பானை இருக்கும். அந்த பானையை எடுத்து கொடுத்துருன்னு சொன்னார். ஒருவேளை அந்த குழியில் தங்கப்பானை இல்லைன்னா? இப்படிலாம் நினைக்கலாமா? போய் முருகனை போய் சந்தேகப்படலாமா? இன்னைக்கு ராத்திரியே ஊரடங்கின குழியை வெட்ட ஆரம்பிச்சிருவோம். இன்னைக்கு ராத்திரி குழியை வெட்டிட வேண்டியதுதான். வெட்டிடுவோம். என்ன ஆ? ஆறு அடிக்கு 7 அடியே தோண்டியாச்சு. பானையும் இல்லை, தங்கமும் இல்லை.
இவங்க கட்டிட்டு இருக்க கோவில் இடத்துல ஒரு பூர்வ ஜென்ம தடை இருக்கு. அதுக்கான பரிகாரத்தையும் முருகன் என் கனவுல வந்து சொல்லியிருக்காரு. ஒரு உயிர் பலி கொடுத்தா சரியாயிரும். நம்ம கிட்ட பணம் கேட்டு வந்திருக்காங்களே, அவங்களே அந்த குழியில இறக்கி சமாதி கட்டினா சரியாயிரும். சாமி இதை பின்வாங்காம ஏத்துக்கிறணும்.